எடப்பாடியார் வந்தால் நல்லாயிருக்கும். எடப்பாடி பழனிசாமி இருந்தார். முக ஸ்டாலின் அவர்கள் வந்தால் இன்னும் ஸ்டாலின் ஐயா திரும்ப தான் நல்லாயிருக்கும். விஜய் வந்தால் நல்லாயிருக்கும் சார். எதனால சொல்கிறீங்க? ஒரு மாற்றம் வந்தால் நல்லாயிருக்கும். விஜய் வரட்டும். சீமான் வந்தால் நல்லாயிருக்கும். சீமான் தான் வரணும். திமுக ஆட்சிக்கு வந்தால் நல்லாயிருக்கும் சார். இப்போ இருக்கிறதுக்கு விஜய் வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யார் முதல்வர் அவங்க கேள்விக்கு யார் மக்களுக்கு நல்லது செய்வாங்களோ அவங்க வந்தால் போதும். இவங்க அவங்கன்னு மென்ஷன் பண்ண விரும்பலை. இதனால் வரைக்கும் இருந்த ஆட்சி வேறு, இனிமேல் வரக்கூடிய ஆட்சி வேறு. புது வாய்ப்பு கொடுக்கலாம் விஜய்க்கு. அவர் சிஎம்மான வாய்ப்பு நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது இலவச என்பது அடிப்படைங்கிறது வேறு. கல்வி, வேலை, மருத்துவம் யார் தரமாக தருவாங்களோ அவங்க முதல்வர் வந்தால் ஓகே. நிறையா திட்டங்கள் நிறையா செஞ்சுருக்காரு. விவசாயிகளை நல்லா நிறையா செஞ்சுருக்காரு. அந்த கஜா புயல் முதலாம் நல்லா சிறப்பாக செயல்பட்டாங்க. எங்களோட ஆட்சியில் இந்த திட்டங்கள் நல்லா மருத்துவக் கல்லூரி, நிறையா கல்லூரியெல்லாம் கொண்டு வந்தாங்க. அதனால் எடப்பாடியார் வந்தால் திருப்பி நல்லாயிருக்கும். தமிழ்நாடு முன்னேற்றம். வேற யார் வந்தால் என்ன மாதிரி இருக்கு? வேறு யாரும் வர்றதுக்கு ஒன்றும் வாய்ப்பு இல்லையே. வந்தால் எடப்பாடியார் இல்லாட்டி திமுக தான். வேறு யாரும் வர போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. தமிழ்நாட்டில் ஏற்கனவே முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி இருந்தார். அவர் இருக்கையில் சட்டம் ஒழுங்கெல்லாம் நல்லா இருந்துச்சு. அவரே முதலமைச்சராக வந்தால் பொதுமக்களுக்கு நல்லா இருக்குன்னு நாங்கள் நினைக்கிறோம். ஏகப்பட்ட திட்டங்கள் சொல்லியிருக்காரு. பெண்களுக்கான மாத அந்த வருமானம் 2000 ரூபா சொல்லியிருக்காரு. அந்த ஆட்சிக்கு வந்தோன்னா 10,000 ரூபா பணம் போடுறேன்னு சொல்லியிருக்காரு. வீட்டுக்கு வீடு ஃப்ரிட்ஜு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ஆக பொதுமக்கள்கிட்ட ஒரு வரவேற்பை பெற்றிருக்கு. கண்டிப்பாக அதிமுக ஆட்சி மலரணும். எடப்பாடி ஐயா முதலமைச்சராக வரணும். முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் ஐயா அவர்களுடைய பொற்கால ஆட்சியாக நன்றாக சிறப்பாக நடைபெற்றது. அதே மாதிரி சில நலத்திட்ட உதவிகள், பெண்களுக்கான பெரும்பாலும் நிறையா நலத்திட்டங்களை அறிவித்தார், செயல்படுத்தினார். அதேமாதிரி மீண்டும் தமிழ்நாடு முதலமைச்சராக முக ஸ்டாலின் அவர்கள் வந்தால் இன்னும் பொற்காலமாக அமையும் என்று நாங்கள் நம்புகிறோம். மக்களுக்கு யார் நல்லது செய்கிறாங்களோ, ஊழல் செய்யாமல் இருக்காங்களோ அவங்க முதல்ல வரட்டும். இல்லை, இது ஜென்ரலாக சொல்கிறது. இருந்தாலும் இப்போ 4 முனை போட்டிகள் நடக்குது. இதில் யார் வந்தால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்க? புதுசாக யார் வந்தாலும் சந்தோஷப்படுங்க. புதுசானா யார்? அதான் சொல்லிட்டேனே, என்னோட பதிலே இருக்க. ஏற்கனவே இருந்தவங்க இல்லாமல் புதுசாக யார் வந்தாலும் ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போமே. ஏன்னா இப்போதைக்கு கரெக்டாக அதான் நல்லா போய்கிட்டு இருக்கு. திரும்ப புதுசாக 100 ஆள்லாம் கொண்டு உட்கார வைக்கிறதுக்கு ஸ்டாலின் ஐயா தொடரலாம். இப்போ ஸ்டாலின் ஐயா பண்ணிட்டு ஆட்சியே சிறப்பாக ஆட்சியாக தான் இருக்குது. நீ புதுசாக ஒருத்தவங்க அதை பண்ணி செயல்படுத்துறதுக்கு இவரே நல்ல விதமாக செயல்படுத்திட்டு இருக்காரு. இவரோட செயல்பாடுகளே நல்லா தான் இருக்குது. இவரே தொடர்ச்சியாக இருந்தாக்கா நல்லாயிருக்கும். வேறு நல்ல திட்டங்கள் தான் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இப்போ அடுத்து 2000 அறிவிச்சிருக்காங்க. இப்போ இந்த ஏதோ மிக்சி கிரைண்டர் ஏதாவது சொல்லியிருக்காரு. அந்த நிறைய திட்டங்கள் இருக்குது. அதுமாதிரி அந்த கல்வி, இந்த படிக்கிற படிப்புக்கான அந்த கல்வி இதெல்லாம் நல்லா கொடுக்குறாங்க. இவரே தொடர்ந்து தான் நல்லாயிருக்கும். ஏன்னா சில திட்டங்கள்லாம் கொஞ்சம் நல்லது கொண்டு வந்திருக்காரு. அவர் இப்போ அந்த மகளிருக்கு 1000 ரூபா கொடுத்துக்கிட்டாரு. மொத்தமாக 5000 ரூபா கொடுத்தாரு. மக்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்குது. ஏழைகளுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்குது. அதெல்லாம் ஸ்டாலின் ஆட்சி தான் வரணும். இப்போ மறுபடியும் தேர்தல் அறிக்கையெல்லாம் விட்டுருக்காரு. அதே போல் கொஞ்சம் விவசாயிகளுக்கு கொஞ்சம் நல்லா ஒரு நகைக்கடன், இந்த குழு இதெல்லாம் தள்ளுபடி பண்ணாருன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். மறுபடியும் எங்களுக்கு ஸ்டாலின் ஆட்சி தான் வேணும். இல்லை, நாட்டில் நிறையா பாலியல் வன்கொடுமைகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. அதெல்லாம் இல்லாமல் பிள்ளைங்க மகளிர் அவங்க சுயமாக நடக்கணும். அதுக்கு விஜய் வந்தால் நல்லாயிருக்கும். வேற என்ன எதிர்பார்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறீங்க விஜய்க்கு? விஜய் பணத்துக்காக வரல. விஜய் வேண்டிய பணம் அவர் நடிப்பு துறையிலே சம்பாரிச்சிட்டாரு. மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினச்சி வர்றாப்புல நல்லது செய்வார்னு எதிர்பார்க்குறோம். 2 ஆட்சி மாற்றி செஞ்சுட்டாங்க. புதுசாக ஒரு கட்சி வரட்டுமே, மாற்றம் வரதான் பார்ப்போமே. இல்லை, அதை இப்போ அவங்க வரணுங்கிறீங்களா? என்ன மாதிரியான எதிர்பார்ப்பு அவங்கள்ட்ட இருக்குன்னு நினைக்கிறீங்க? என்ன எதிர்பார்க்குறீங்க? மாற்றங்கள் வரட்டும், ஏதாவது வரட்டும், வந்தால் பார்ப்போம் மாற்றங்கள். அவர் தான் ஆடு மாடு எல்லாத்துக்குமே உரிமை கேட்டு மீட்டு கொடுத்தாரு. அவர் எந்த ஆட்சி வந்தாலும் ஊழல் இல்லாமல் செய்வேங்கிறாரு. நிரந்தரமாக கல்வியும் நல்ல தரமான கல்வி கொடுக்குறேங்கிறாரு. அப்புறம் படிப்புக்கு ஏற்ற வேலைக்கு ஏற்ற ஊதியம், அந்த மாதிரி சம்பளம் எல்லாருக்குமே ஒரு நிரந்தர அரசு வேலை மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. அவர் தான் வரணும்னு நான் நினைக்கிறேன். ஆட்சி மாற்றம் தான் நல்லாயிருக்கும். எல்லாம் நலத்திட்ட உதவிகளாக சூப்பராக செய்கிறாங்க.
குறிப்பாக வந்து மகளிர் உரிமைத்தொகை, இந்த மாதிரி பெண்களுக்கு வந்து இந்த இலவச இது பஸ் பேருந்து, அந்த மாதிரி இப்போ ஒரு 5000 ரூபா ரீசெண்டாக போட்டாங்க. அந்த மாதிரி ஒரு திட்டம்னா அது கரெக்டாக போய் மக்களுக்கு போய் சேருது. அதனால நல்லா செய்கிறாங்க. ஸ்டாலின் சார் வந்தால் நல்லாயிருக்கும். எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க, அது மாதிரி விஜய்க்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். அவர் வந்து ஒரு முதலமைச்சர் சீட்டில் உட்காந்து பார்த்தா தான் தெரியும் நமக்கு என்ன பண்ணுறாரு ஏது பண்ணுறாருன்றத. ஏன்னா ஸ்டாலினுக்கும் தெரியாமல் தான் கொடுத்தோம் எல்லோரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு. அதுபோல் விஜய்க்கும் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஆட்சி மாற்றம் என்ன மாறணும்னாக்கா நிறைய உள்ள பொறுப்புலேருந்து அதிகாரத்துலேருந்து எல்லாத்தையுமே மாற்றி அது கரெக்டான முறையில் யூஸ் பண்ணுவார்னு நினைக்கிறேன். இப்போ இருக்கிறதுல வந்து டிஎம்கே கொடுத்த வாக்குறுதியில் ஒரு 64 வாக்குறுதி திரும்பவும் இந்த இயர்லேயே ஆட் பண்ணியிருக்காங்களாம். அப்போ வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அது தோல்வின்னு தான் நினைக்கிறேன். அதனால் இந்த தடவை விஜய்கிட்ட ஓட்டு போடுங்க, அவரோட வாக்குறுதி எல்லாமே நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.